ஆனா நம்மளால முடியல, அவங்களால முடியுது. நம்முடைய சிந்தனையை மழுகடிப்பவர்கள் யார்? வர வேண்டியது, கூட்டத்தை போட வேண்டியது 2 குரூப் 3 குரூப். ஒரு தம்பி சொன்னார், அணி இருக்கத்தான் செய்யும், குரூப் இருக்கத்தான் செய்யும் பாருங்க. இருக்கலாம், தவறு கிடையாது. அந்த அணியும் அந்த குரூப் ஆரோக்கியமான அணியா இருக்கணும், ஆரோக்கியமான குரூப்பா இருக்கணும். வீட்டுக்குள்ள போட்டு நான் தானே சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. சோகத்தை பார்த்து 10,000 பேர் இருக்கணும், 10,000 பேர்ல ஒரு அணி இருக்கலாம், தப்பு கிடையாது. இருக்கிறதே கொஞ்சம் பேர், இதுல என்ன அணி, இதுல என்ன குரூப்? அது எவ்வளவு பெரிய அவமானம் அது. அதான் நாம எதிர்கொள்ள வேண்டும். இந்த கட்சியை ஓரளவிற்கு சீரழித்தது என்றால் இந்த அணிகளும் இந்த குரூப்பும் தான். எந்த தலைவரும் நீ இப்படி செயல்படுப்பா, நீ கட்சியை வளர்க்காதன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர்களை பயன்படுத்தி கொண்டு கீழே இருக்கிறவங்க, நான் இந்த குரூப், நான் இந்த அணி, நான் அந்த தலைவரை திருப்திப்படுத்துறேன், நான் இந்த தலைவரை திருப்திப்படுத்துறேன்னா உடைய கட்டமைப்பு பவுண்டேஷன் அதெல்லாம் தகர்ந்து போயிடும். ஒரு வலிமையான இயக்கம், ஒரு வலிமையான குடும்பம், ஒரு வலிமையான நிறுவனம் இருக்குதுன்னா அந்த தலைவர்கள் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும், குறைந்தபட்ச நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி மட்டும் மறக்கக்கூடாது, இந்த பொறுப்பை இன்னாருக்கு விற்று விட்டார்கள், இன்னாருக்கு வேண்டிய மாணவருக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னா இதை விட பாவம், மிகப்பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. அப்ப எல்லோருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி நம்ம சொல்றோம்னா மைக்ல பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போறது கிடையாது. அதற்கான செயல் திட்டங்கள் என்ன உங்ககிட்ட இருந்து தான் வரணும். நாங்க பேசிட்டு போறோம், நீங்க BLA 2 போடுங்க, பூத் கமிட்டி, கிராம கமிட்டி அமைங்க, வட்டார கமிட்டி அமைங்க, நகர கமிட்டி அமைங்க, மாவட்ட கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 57 ஆண்டுகளா சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன நடக்குது? ஒரு பெரியவர் பேசினார், தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் கட்டி பிடிக்கிறார்கள், தோல் மேல கையை போட்டுக்கிறாங்க. ஆனா எங்களை என்னைக்கு தோல் மேல கையை போட போறாங்கன்னு சொன்னார். எப்படி போடுவாங்க உங்க மேல தோல்? என் மேல எப்படி தோல் மேல கையை போடுவாங்க? என்னுடைய இயக்கம், என்னுடைய வலிமை, என்னுடைய இயக்கம் வலிமையா இருக்குன்னா தோல் மேல கையை போடுவாங்க. வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவாங்க. நான் பலவீனமா இருந்தான்னா உடுப்பா, அவரால் ஒரு பயணம் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்கள ஓட்டு போட மாட்டாங்க அவர் சொன்னா. எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட? இதுதான் ஒருவருடைய வலிமையும் வலிமை அற்றவனாக இருப்பது சித்தரிப்பது. அப்ப நம்ம வலிமையா இருக்கிறோம்னா அவன் 2000 பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றான், நம்ம 200 பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம். அந்த இடத்துல அடிபட்டு போயிடுது. இவர்களுடைய வலிமை இவர் தான். என்னைக்கு நம்ம 2000 பேரை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்? ஒரு இளைஞர் சொன்னார் பாருங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இளைஞர்களை முன்னிறுத்தி உழைத்தால் இந்த கட்சி வெற்றி பெறுவாங்க. அப்ப அதுக்கு நாம அவரு மட்டும் சொல்லிட்டு போனா போதாது, நாம எல்லாரும் சிந்திக்கணும்.